बड़े ओम साईराम. ஓம் சாய்ராம். நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும். ஷீரடியிலிருந்து இன்றைக்கி நம்ம கொற்ற மலையில் சந்திச்சிருக்கோம். நீங்கள் எல்லோரும் ஆத்மார்த்தமாக இப்போ ஷீரடியில் இருக்கீங்க. இந்த கொற்ற மலையில் என் கூட சேர்ந்து அப்படியே ஷீரடி கோவிலை முழுவதுமாக சுற்றி வர போகிறீங்க. துவாரகா மாயில் ஆரம்பித்து சமாதி மந்திர், லெண்டி தோட்டம், இது வழியாக அப்படியே நம்ம சுற்றி வந்து எங்கே திரும்பவும் நம்ம துவாரகா மாயிலே முடிக்க போகிறோம். நிறைய அற்புதமான விஷயங்கள்லாம் பேசிக்கிட்டே நடக்க போகிறோம். நம்ம எல்லோரும் ஒன்றா சேர்ந்து இந்த அற்புதமான ஒரு நிகழ்வு அமைத்து கொடுத்த நம்ம சாய்க்கு முதல்ல நன்றி சொல்லிக்குவோம். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், என் கூட நடந்து வந்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு, அதாவது ஆத்மாத்தமாக என் கூட சேர்ந்து நடந்து வந்துக்கிட்டு இருக்கீங்களா, காலை பார்த்து வைங்க. தண்ணி ரொம்ப அதிகமாக இருக்குது, வழுக்கி விட்டுற போது பார்த்து காலை வச்சு பொறுமையாக நடந்து வாங்க. என் கூட சேர்ந்து நல்லா பெரிய கொடையாக தான் வச்சுருக்கேன். கொடைக்குள்ளே நீங்களும் வந்துடுங்க, சரிங்களா? சரி வாங்க, இப்போ நம்ம நடந்து போக ஆரம்பிக்கலாம். அப்படியே நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டே போக போகிறோம். இந்த கோடை காலத்து மலை எப்போதுமே பசியாக இருக்கிறவனுக்கு தான் உணவோட அருமை தெரியும். அந்த மாதிரி இந்த கோடை காலத்தில் பெய்கிற மழைக்கு தான் மவுஸ் வந்து ரொம்ப அதிகம். காஞ்சி வாடி போயிருக்கவங்களுக்கு அந்த மலை துளி, ஒவ்வொரு மலை துளியும் வர பிரசாதமாக இருக்கும். அந்த மாதிரி தான் நம்மளோட வாழ்க்கை இருக்குது. இந்த கஷ்டமான வாழ்க்கையில் நிறைய போராட்டங்கள், நிறைய துரோகங்கள், நிறைய அவமானங்கள், ஏற்றங்கள், இறக்கங்கள், இது எல்லாம் சந்திக்கிறதோட மட்டும் இல்லாமல் நம்ம தெரிந்தோ தெரியாமலோ சம்பாதிச்ச இந்த பாவ கருமா அதையும் சுமந்துக்கிட்டு கஷ்டப்பட்டுருக்க நமக்கு சாயிங்கிறவர் இந்த கோடை மலை மாதிரி தான் நமக்கு இருக்கார். காஞ்சி போன வறண்ட பூமியில் விழுகிற மலை துளி மாதிரி நமக்கு வந்து அருள் பொழிஞ்சிக்கிட்டு இருக்க நம்ம சாயி அவரோட வீட்டுக்கு முன்னாடி நின்றுட்டுருக்கோம். துவாரகா மாய்க்கு அவரோட வீடு கிடையாது, நம்ம அம்மா வீடு மாதிரி இது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நமக்கு அம்மா வீடு துவாரகா மாய் தான். அப்படிப்பட்ட துவாரகா மாயில் நம்ம சாயி தரிசனம் கொடுத்துட்ருக்காரு. அவரை பாருங்கள். பார்த்து முடிச்சதுக்கப்புறம், தரிசனம் பெற்றதுக்கப்புறம் நம்ம தொடர்ந்து நடக்க ஆரம்பிக்கலாம். சாமி கும்பிட்டிங்களா? பாபாவை பார்த்தீங்களா? எப்படி இருக்காரு உங்கள் சாயி? நம்ம சாயி அவருக்கு என்ன ராஜா மாதிரி இருக்கார். அதானே உங்களோட நினைவு, அதாவது உங்களோட பதில் அதானே? அப்படி கிடையாதுங்க. அவர் வந்து ராஜா மாதிரி இல்லை, நமக்காக கஷ்டப்பட்டுட்ருக்காரு. நம்ம படுற அனைத்து வேதனையும் அவர் அனுபவிச்சிட்ருக்காரு. அதான் உண்மை. இந்த அற்புதமான ஒரு ஜீவன், ஒரு ஆத்மா நமக்கு கிடைச்ச ஒரு வரப்பிரசாதம். தத்தாத்திரேயர் பரம்பரையில் நமக்கு கிடைச்ச ஒரு குரு பரம்பரையில் கிடைச்ச மாபெரும் பொக்கிஷம் அவர். அப்படிப்பட்ட ஒரு பொக்கிஷத்தை நம்ம எல்லாரும் அடைஞ்சிருக்கோம் அப்படின்னா ஏதோ ஒரு புண்ணியம் செய்தவங்க தான் நம்ம எல்லாருமே. நம்ம எல்லாரும் ஒரு நினைக்கிற ஒரு விஷயம் என்னென்னா, நான் ரொம்ப பாவம் பண்ணிட்டேன், ஏதோ கெட்ட கருமா எனக்கு, அதனால தான் இவ்வளோ கஷ்டத்தை நான் அனுபவிச்சிட்ருக்கேன் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம்ல. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நம்ம கஷ்டப்படுறதுக்காக மட்டுமே வந்து பிறக்கலை. ஒருத்தன் முக்தி பெறணும் அப்படின்னா அவனோட ஆசைகளும் நிறைவேறணும், அவன் சந்தோஷமாகவும் வாழணும். அவன் சந்தோஷமாக அவன் ஆசைப்பட்டதையும் நிறைவேறினா மட்டும்தான் அவன் கஷ்டமும் படணும். அவனோட கெட்ட கருமா அதுவும் வந்து ஒழியணும். அதே நேரத்தில் அவனோட ஆசைகளும் பூர்த்தியானால் மட்டும்தான் மோட்சம் வந்து கிடைக்கும், அதாவது முக்தி கிடைக்கும். இந்த முக்தி கிடைக்கிறதுக்கு சாய் அருள் புரிவார். அப்போனா என்ன அர்த்தம்னா, நம்மளோட கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்து நம்ம சந்தோஷமாக வாழணும்னு நினைப்போம்ல, அந்த வாழ்க்கையும் நமக்கு கிடைக்கும். அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து மோட்சத்தை அடைவோம், அதாவது முக்தி பெறுவோம். மோட்சங்கிறத விட முக்திங்கிறது தான் சரியான ஒரு வார்த்தை. அந்த முக்தி நிலையை சாய் கொடுப்பார். அதுக்காக தான் நம்ம வந்திருக்கோம். பூர்வ ஜென்ம பலன் இல்லாமல், முற்பிறவி பலன் இல்லாமல், ஒரு முடிச்சு இல்லாமல் சாய்கிட்ட வரவே முடியாது. அது நம்புங்க, அதான் உண்மை. அதனால் நம்ம எல்லோரும் ஒரு இந்த தாழ்வு மனப்பான்மையிலேருந்து வெளியே வந்துடுவோம். நம்ம நல்லா வாழலை, நம்ம ரொம்ப பாவம் பண்ணியிருக்கோம், நம்ம ரொம்ப துரதிருஷ்டசாலி, இந்த மாதிரியான எண்ணங்கள்லேருந்து வெளியே வந்துடுங்க. அப்படி வந்தால் மட்டும்தான் கூடிய சீக்கிரமே நமக்கு நல்லது நடக்க ஆரம்பிக்கும். இதை நான் திரும்பவும் சொல்லிக்கிட்டே இருக்கேன். நம்மளோட எண்ணங்களுக்கு மிகப்பெரிய சக்தி இருக்குது. எல்லாம் சரியாக போகுது, அவ்வளோதான் அப்படின்னு நினச்சிக்கோங்க. இதுக்கு முன்னாடி எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருப்பீங்களா, அதுலேருந்துலாம் மீண்டு வந்திருக்கீங்களா, அதெல்லாம் கொஞ்சம் திரும்பி பாருங்கள். எவ்வளவோ சந்திச்சாச்சு வாழ்க்கையில், இதை சந்திக்க மாட்டோமா, இதுவும் முடிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் நம்ம யோசிப்போம், எப்படிடா கடந்து வந்தோம் அப்படின்னு. அப்போ தான் நம்ம சாயை வந்து உணர்வோம். அந்த அற்புதமான நேரம், அந்த தருணம் நிச்சயமாக உங்களுக்கு வந்து வரும். என் சாய் எனக்கு இது செஞ்சார் அப்படின்னு நம்ம வந்து பாருங்கள். குழந்தை எவ்வளோ அழகாக ஓடி வருதில்ல. இந்த குழந்தை மாதிரி நம்மளும் அந்த இருக்கிற அந்த காலகட்டங்கள் சீக்கிரமாக வரும். லென்ஸில் தண்ணி பட்டுருச்சு, இருங்க கொஞ்சம் தொடச்சிக்கிறேன். மழை ரொம்ப அதிகமாக பேஞ்சிக்கிட்டு இருக்கேன். கொடை பிடிச்சிக்கிட்டே தான் நடந்துக்கிட்டு இருக்கேன். நீங்களும் கொடையில் என் கூட வந்துக்கிட்டு இருக்கீங்க. எப்போதும் இங்கேருந்து யாராவது இந்த செல்ஃபி, இந்த ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. மழை பெய்கிறதுனால யாருமே இல்லை. இன்றைக்கி தான் முழுசாக ஃபோட்டோ எடுக்கவே, வீடியோ எடுக்கவே முடிஞ்சது. எல்லோரும் மழைக்காக ஒதுங்கி நிற்கிறாங்க.
வெயிலுக்காக போடப்பட்ட பந்தல் இன்றைக்கி மழைக்காக உபயோகப்படுது. அதான் எது எதுக்காக உபயோகப்படுன்னு நமக்கு சொல்ல முடியாதுல்ல. எடுத்துருவாங்க பந்தல், இன்னும் கொஞ்ச நாளில் எடுத்துருவாங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம எல்லாரும் நல்லபடியாக சாய் சச்சரிதம் பாராயணம் வந்து 48 நாளில் வந்து முடித்தோம். முடித்ததுக்கப்புறம் நல்லபடியாக சாய்க்கு வந்து 108 தேங்காய், பூ, மாலை, அன்னதானம் இது எல்லாம் வந்து பண்ணோம். நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். நம்ம சேனலில் கிட்டத்தட்ட 2 லட்சம் பேர் வந்து இருக்காங்க. 1,87,000 88,000 பேர் வரப்போகிறாங்க. கிட்டத்தட்ட 2 லட்சம் பேர் வந்து இருக்காங்க. அதில் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 2000 பேர் மட்டும்தான் சாய் சச்சரிதம் பாராயணத்தில் வந்து கலந்துக்கிட்டாங்க. ஒருவேளை நீங்கள் கலந்துக்கிட்டு இருந்திருக்கலாம், ஒருவேளை கலந்துக்காமல் கூட இருந்திருக்கலாம். கவலைப்படாதீங்க, மீண்டும் ஒரு அற்புத வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்க போகுது. அதுவும் எப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்புனா, சாய் சச்சரிதத்தில் சாய் வந்து ஒரு சரித்திரத்துக்கு வந்து விளக்கம் கொடுத்துருப்பார். குரு சரித்திரம் சாதை அவர்கள் வந்து வெறும் 7 நாள் தான் தங்கியிருப்பார் ஷிரடியில். 7 நாளில் வந்து அதை பாராயணம் பண்ணுவார். படித்து முடித்தவொடனே 7வது நாள் அவர் படித்து முடிச்சதுக்கப்புறம் அன்றைக்கி நைட்டு கனவில் அவருக்கு வந்து முழு விளக்கத்தையும், அந்த முழு கனவு முழுவதுமாக சாய் நேரடியாக வந்து முழு விளக்கத்தையும் கொடுப்பார், குரு சரித்திரம் விளக்கம். அப்போ அந்த குரு சரித்திரம் எவ்வளவு முக்கியமானது அப்படிங்கிறத நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். ஹேமந்த் பந்திக்கே பொறாமல் வந்துடும். என்னடா நம்ம இங்கேயே இருக்கோம், பாபாவோட காலில் அமுக்கி விட்டு நம்ம இங்கேயே வருஷக்கணக்காக இருக்கோம், நமக்கு இப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை சாய் கொடுக்கலேன்னு அவருக்கே வந்து ஒரு பொறாமல் வந்துடும், ஒரு ஏமாற்றம் வந்துடும். எதுக்காக இதெல்லாம் சொல்கிறேன்னா, குரு சரித்திரம் வந்து அவ்வளோ முக்கியம். சாயே வந்து விளக்கம் கொடுக்குறாரு அப்படின்னா குரு சரித்திரம் எவ்வளோ முக்கியம் பாருங்களேன். அதுவும் குரு சரித்திரம் வந்து இந்த கலிகாலம் எப்படி இருக்கும், நமக்கெல்லாம் கேள்விகள்லாம் இருக்கும்ல. கெட்டவங்கெல்லாம் நல்லா இருக்காங்க, நம்ம யாருக்கு எந்த பாவமே செய்யலையே, நம்ம இப்படி தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கோமே, இந்த மாதிரியான கேள்விகள். அப்புறம் கஷ்டப்படுறவங்களாம் எப்படி வாழ்க்கையில் முன்னுக்கு வராங்க, குரு மேலே எப்படி பக்தி இருக்கணும், குரு பக்தினா என்ன, குரு பக்தி மட்டும் ஒருத்தனை வந்து காப்பாற்றுமா, கடவுள் நம்பிக்கை மட்டும் போதுமா, இல்லை குரு கண்டிப்பாக வேணுமா, இந்த மாதிரி பல கேள்விகளுக்கு வந்து பதில் சொல்லும். உங்களோட பூர்வ ஜென்மம், இந்த ஜென்மம், இன்னும் எடுக்க போகிற பல ஜென்மங்கள் பற்றி பல விஷயங்களை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். இது வந்து உண்மைங்க, இது வந்து உண்மை, வந்து விளையாட்டுக்கெலாம் சொல்லலை. நீங்கள் ஆத்மார்த்தமாக கலந்துக்கோங்க, கண்டிப்பாக நீங்கள் வந்து உணர்வீங்க. சாய் வந்து விளக்கம் கொடுத்துருக்காரு அப்படின்னா குரு சரித்திரம் வந்து எவ்வளோ முக்கியம். அது ஒன்று போதாது நமக்கு. இந்த குரு சரித்திரத்தோட ஆதியான தத்தாத்திரேயரோட அவதாரம் எப்படி நிகழ்ந்தது, அவர் வழி வந்த ஸ்ரீ பாத வல்லபர், அதுக்கப்புறம் நரசிம்ம சரஸ்வதி, இவங்களோட வாழ்க்கை வரலாறு, அதாவது இவங்க எல்லாம் எப்படி அவதாரம் எடுத்தாங்க, எந்த நோக்கத்துக்காக அவதாரம் எடுத்தாங்க, அவங்க என்ன போதிச்சாங்க, குரு சரித்திரம்னா என்ன, குரு பரம்பரைனா என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டால் தான் நம்ம குரு வந்து எவ்வளோ முக்கியமானவருங்கிறத நம்ம வந்து உணர முடியும். அப்படிப்பட்ட குரு சரித்திர பாராயணம் வருகிற வியாழக்கிழமை 22ஆம் தேதி அன்றைக்கி நம்ம ஆரம்பிக்க போகிறோம். 48 நாள் தொடர்ந்து நம்ம வந்து பாராயணம் நிகழ்வு வந்து கண்டினியூ பண்ண போகிறோம். சரியாக இந்த 48 நாள் முடிகிற அந்த டைமில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 8ஆம் தேதி இல்லைனா 9ஆம் தேதி முடியும். முடிந்த அடுத்த நாள் 8ஆம் தேதி இல்லைனா 9ஆம் தேதி வந்து முடியும். முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குரு பூர்ணிமா வருது. எப்படி குரு பூர்ணிமா யாருக்கு கிடைக்கும் இப்படிப்பட்ட ஒரு பாக்கியம், ஒரு தவம். இந்த 48 நாட்கள், இந்த 22ஆம் தேதியிலேருந்து இந்த தவம், அந்த தவத்தில் நீங்களும் கலந்துக்கோங்க, ஒருவராக பங்கெடுங்க. நேற்று நம்ம சொன்ன மாதிரி தான், எவன் ஒருவன் இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் நேரத்தை செலவிட முடிகிறதோ அவன் தான் உண்மையான பணக்காரன். கண்டிப்பாக நீங்களும் பணக்காரராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நேரத்தை கொஞ்சம் செலவு பண்ணுங்கள். வருகிற 22ஆம் தேதி, அதாவது மே 22 வியாழக்கிழமை சரியாக 2 மணிக்கு, மதியம் 2 மணிக்கு இந்தியா டைமுக்கு குரு சரித்திரம் பாராயணம் வந்து ஆரம்பிக்க போகிறோம். வருகிற வியாழக்கிழமையிலேருந்து சரியாக 2 மணிக்கு, தினைக்கும் கரெக்டாக மதியம் 2 மணிக்கு நம்ம சேனலில் வந்துடும். டே 1, டே 2, டே 3 அதே மாதிரி தான். சாய் சச்சரிதம் பாராயணம் எப்படி பண்ணமோ அதே மாதிரி ஆரம்பிக்க போகிறோம். மதியம் 2 மணிக்கு தயவு செய்து வந்து எல்லோரும் வந்து கலந்துக்கோங்க, நேரத்தை செலவிடுங்க, கொஞ்சம் நேரத்தை செலவிடுங்க. அற்புதமான ஒரு பாக்கியம். கரெக்டாக பாராயணம் முடிஞ்ச உடனே குரு பூர்ணிமா வருது. உங்கள் குருவுக்கு அற்புதமான சேவை செய்வதற்கான ஒரு பாக்கியம் கிடச்சிருக்கு நம்ம எல்லாருக்குமே. உங்களுக்கு மட்டும் கிடையாது, எனக்கும் தான். இந்த அற்புதமான நிகழ்வு எந்த ஒரு தங்கு தடையும் இல்லாமல் நடக்கணும். நானும் படிக்கணும், நானும் இந்த கதையை வந்து உணர்ந்து சொல்லணும், அதே நேரத்தில் நீங்களும் அதை கேட்கணும். உங்களுக்கும் நேரம் இருக்கணும், எனக்கும் நேரம் இருக்கணும், எந்த ஒரு தங்கு தடையும் இருக்கக்கூடாது. இந்த பாராயணத்தை நல்லபடியாக முடித்து குரு பூர்ணிமா அன்னைக்கு உங்களுக்கு அதாவது சாய்க்கு விளக்கேற்றுறோம் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. பாபா நாங்கள் விளக்கேற்றி உங்களுக்கு பூஜை செய்கிறோம் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. இதுதான் நம்ம இருக்க போகிற தவம். அடுத்த 48 நாட்கள் வருகிற வியாழக்கிழமையிலேருந்து சச்சரிதம் பாராயணம் எந்த மாதிரிலாம் நம்ம முடித்தோமோ அதே மாதிரி நம்ம சாய்க்கு குரு சரித்திரம் பாராயணம் முடிஞ்சதுக்கப்புறம்
நம்மளால் நம்ம சக்திக்கு உட்பட்டு சாய் ஃபேமிலி சேனல் சார்பாக நம்ம வந்து அன்னதானம் பண்ணலாம், அப்புறம் பாபாவுக்கு பூ வாங்கி தரது, 108 தேங்காய் கொடுக்கறது, இந்த மாதிரி நம்மளால் என்னென்னலாம் செய்ய முடியுமோ அது எல்லாமே செய்வோம். சரிங்களா? 29ஆம் தேதி நான் ஷீரடியை விட்டு கிளம்பிடுவேன். இந்த மாதம் 29ஆம் தேதி கிளம்புனாலும் இந்த குரு சரித்திரம் பாராயணம் தொடர்ந்து நடந்துக்கிட்டே தான் இருக்கும். சரியாக 2 மணிக்கு நம்ம சேனலில் பதிவுகள் வந்துடும். எல்லோரும் வந்து கலந்துக்கோங்க. குரு பூர்ணிமா, அதாவது ஜூலை மந்த்து நான் இங்கே வந்துடுவேன். 10ஆம் தேதி குரு பூர்ணிமா இருக்கும். அன்றைக்கி நம்ம பாராயணத்தை முடித்து பாபாவுக்கு வந்து நம்ம நன்றி சொல்ல போகிறோம். இந்த அற்புதமான நிகழ்வில் எந்த ஒரு தங்கு தடையும் இருக்கக்கூடாது. உங்களுக்கு, எனக்கு, நம்ம எல்லாருக்காகவும் பிரார்த்தனையும் பண்ணிக்கோங்க. எல்லாம் நல்லபடியாகவே தான் நடக்கும். நம்பிக்கையோடு இருங்க. அப்புறம் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து சொல்லணும். என்னென்னா, நிறைய நண்பர்கள் தங்களோட பிரார்த்தனைகள் நிறைவேறாமல் கஷ்டப்பட்டுட்ருக்காங்க. நம்ம எல்லாருக்கும் தெரியும், நீங்களும் நான் எல்லோரும் ஏதோ ஒரு பிரார்த்தனையோடு தான் இருந்துக்கிட்டு இருக்கோம். 100% திருப்தியோடு யாருமே வாழ்கிறது கிடையாது. ஒரு சில நண்பர்களுக்கு ஒரு சில காலகட்டத்தில் சோதனைக்கு மேலே சோதனை தாங்க முடியாத அளவுக்கு வலி வேதனை கைக்கு அப்பாற்பட்டு சாய்கிட்ட ஒப்படைச்சிட்டு காத்துக்கிட்டு இருக்காங்க. எல்லாம் சரியாகுங்கிற நம்பிக்கையோட சரி ஆகிரும். ஆனால் அந்த சரியாகிறதுக்குள்ளே ஒரு சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களோட உடல்நிலையை கெடுத்துக்கிறாங்க. உடல்நிலையை வந்து ரொம்ப கெடுத்துக்கிறாங்க. சரியாக சாப்பிடாமல், சரியாக தூங்காமல், இந்த மாதிரி தங்களோட உடல்நிலையை மேலும் மேலும் மோசமாக்கிக்கிறாங்க. இப்போ ஒரு வேளை அவங்க ஏதோ ஒரு விஷயத்துக்காக தங்களோட குழந்தைகளுக்கான படிப்புக்கோ, இல்லை குழந்தைகளுக்கு திருமணத்துக்கோ, இல்லை அவங்க திருமணத்துக்கோ, குழந்தைக்காகவோ, குழந்தை வரம் கேட்டோ, இந்த மாதிரி வீடு கட்டுறதுக்காகவோ, கடன் பிரச்சனைக்காகவோ, இந்த மாதிரி எந்த பிரார்த்தனையாக வேணால் இருக்கலாம். எந்த ஒரு கஷ்டமான பிரார்த்தனையாக வேணால் இருக்கலாம். இல்லை அவங்க வீட்டில் யாருக்காவது உடம்பு சரியில்லாமல் இருக்காங்க, அவங்கள நினச்சி இவங்க கவலைப்படுறது, அவங்களுக்காக இவங்க பிரார்த்தனை பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் இவங்க சாப்பிடாமல் இருக்கிறது, சரியாக தூங்காமல் இருக்கிறது, இந்த மாதிரிலாம் இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, பிரார்த்தனை நிறைவேறும். கண்டிப்பாக நிறைவேறும். அதில் மாற்று கருத்தே கிடையாது. உங்களோட உண்மையான பக்தியும் உண்மையான நம்பிக்கையும் நிச்சயமாக வீண் போகாது. ஏன்னா நீங்கள் சாய் கூட இருக்கீங்க, சாய் உங்கள் கூட இருக்கார். இந்த பிரார்த்தனை நிறைவேறினதுக்கப்புறம் அதை அனுபவிக்கணும்ல, அதுக்கு நம்ம உடல்நிலை சரியாக இருக்கணும்ல, அதை பற்றி தான் நிறைய நண்பர்கள் வந்து யோசிக்காமல் விட்டுடுறாங்க. என்ன ஆகுதுன்னா, காசு, பணம், உடல் ஆரோக்கியம், அது இதுன்னு என்னென்னமோ தேடி நம்ம அலையிறோம். எல்லாம் அலைஞ்சி சம்பாரித்து எல்லாம் முடிச்சதுக்கப்புறம், நம்ம வேண்டதெல்லாம் கிடச்சதுக்கப்புறம், நம்ம வீட்டில் குழந்தைங்களுக்கு திருமணம், குழந்தை, இது என்னென்ன பிரார்த்தனை எதாக வேணா இருக்கட்டும், எல்லாம் நிறைவேறினதுக்கப்புறம் அதை அனுபவிக்கணும்ல. சொந்தமாக ஒரு வீடு கட்டணும்னு ஆசைப்பட்றோம். அந்த வீடு கட்டி அங்கே போய் நிம்மதியாக வாழணும்ல நம்ம. அப்போ அதுக்கு நம்ம உடல்நிலை நல்லா இருக்கணும்ல. நம்ம உடல்நிலை சரியில்லாமல் போனால் நம்மளை மட்டுமா பாதிக்கும்? இப்போ நம்ம வீட்டில் யாருக்காவது ஒருத்தங்களுக்கு உடல்நிலை சரியில்லைன்னா ஒட்டுமொத்த வீடே அதனால் வந்து பாதிக்கப்படுதில்ல. நம்மளால் நிம்மதியாக இருக்க முடியுமா? நம்ம வீட்டில் இருக்க யாராவது ஒருத்தங்களுக்கு உடல்நிலை சரியில்லைனா நம்மளால் சாப்பிடவாது முடியுமா? முடியாதுல்ல. அந்த மாதிரியான ஒரு தண்டனையை நம்மளால் நம்ம வீட்டில் இருக்கவங்களுக்கு அனுபவிக்கணுமா? அந்த தண்டனையை நம்ம வந்து கொடுக்கணுமா? நம்ம குழந்தைகளுக்காக, நம்ம பெற்றவங்களுக்காக, அக்காக்காக, தம்பிக்காக, தங்கச்சிக்காக, மனைவிக்காக, அது இதுன்னு 1008 காரணம் சொல்கிறோம். அவங்களுக்கு உடம்பு சரியில்லை, அவங்களுக்கு இந்த பிரச்சனை, அவங்களுக்காக பிரார்த்தனை பண்ணுறேன், அது இதுன்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளோட உடல்நிலையை கெடுத்துக்கிட்டு கடைசியில் அவங்களுக்கு அவங்களோட பிரார்த்தனைகள் நிறைவேறி அவங்க நம்ம குடும்பத்தில் இருக்கவங்க சந்தோஷமாக வாழ வேண்டிய நேரத்தில் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், ஒரு முட்டுக்கட்டையை வந்து போட்டுறோம் வாலியா. அதனால் புரிஞ்சுக்கோங்க தயவுசெய்து. இந்த பிரார்த்தனை பண்ணுற நேரத்தில், அதாவது இந்த கஷ்டமான காலத்தில் வாழ்ந்துட்டு இருக்க இந்த நேரத்தில் எல்லாமே சரியாயிரும். அதை அனுபவிக்கிறதுக்கு உங்களோட உடல்நிலை வேணும். அப்போ தான் நம்ம சந்தோஷமாக வாழ முடியும். அதுக்காகவாது தயவு செய்து உடல்நிலையில் கவனம் செலுத்துங்க. இல்லை, என் பிரார்த்தனைலாம் நிறைவேறினதுக்கப்புறமா தான் நான் நிம்மதியாக தூங்குவேன், சாப்பிடுவேன், அப்படிலாம் யோசிச்சிங்கன்னா மிகப்பெரிய ஒரு தவறு. தயவுசெய்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நான் என்ன சொல்ல வரேன்னு. உடல்நிலை ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அது நமக்கு மட்டும் கிடையாது, நம்ம குடும்பத்துக்கும் ரொம்ப முக்கியம். நம்ம நல்லா இருந்தால் தான் மற்றவங்கள நல்லா வச்சுக்க முடியும். அப்புறம் இன்றைக்கி நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்த வதுனன் அவங்களுக்கு வந்து இன்றைக்கி வந்து பிறந்த நாள். அவருக்கு நம்ம சாய் குடும்பத்தோட குழந்தை அவர், அதான் உண்மை. ஏன்னா அவங்க அப்பா வந்து மிகப்பெரிய சாய் பக்தர், அவங்க குடும்பமே சாய் பக்தர் தான். அவங்க ஃபேமிலி நம்ம சாய் ஃபேமிலியில் ஒருத்தவங்க. அவங்களோட குழந்தைக்கு இன்றைக்கி வந்து பிறந்தநாள், 10வது பிறந்தநாள். 10 வயதாகுது அந்த குழந்தைக்கு. வதுனன் அவரோட பேர். வதுனன் வந்து நல்ல பிள்ளையாக இருக்கணும், நல்லா படிக்கணும், அவங்க அம்மா அப்பா பேச்சை கேட்கணும், நான் வாழுத்தனம் பண்ணக்கூடாது, சேட்டை பண்ணக்கூடாது, நல்லா படிக்கணும், உடல் ஆரோக்கியத்தோடு வாழணும், படித்து நல்ல பெரிய வேலைக்கு போகணும், சந்தோஷமாக இருக்கணும்னு நம்ம எல்லோரும் இன்றைக்கி பிரார்த்தனை பண்ணிக்குவோம். வதுனனுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களும் நம்ம சொல்லிக்கலாம். 10வது பிறந்தநாள் வதுனன் அவர்களுக்கு. அப்புறம் இன்றைக்கி நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்த சகோதரி ஹரிணி அவங்களுக்கு வந்து 24வது பிறந்தநாள். ஹரிணி
24வது பிறந்தநாள். அவங்களுக்கும் நம்ம வந்து பர்த்டே விஷஸ் சொல்லிக்கலாம். பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் ஹரிணி சகோதரி. அவங்களுக்காக பிரார்த்தனை பண்ணிக்குவோம். அவங்க வந்து நல்லா வாழணும், நிம்மதியாக இருக்கணும், குடும்ப வாழ்க்கை நல்லபடியாக போகணும், அனைத்து செல்வங்களும் சாய் அவங்களுக்கு கொடுக்கணும், நோய் நொடி இல்லாமல் அமைதியான வாழ்க்கை அவங்க வாழணும்னு நம்ம சாய்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கலாம். இன்றைக்கி அவங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களும் சொல்லிக்கலாம். ஹரிணிக்கும் வதுனன் குழந்தைக்கும், ஹரிணி சகோதரிக்கும் வதுனன் தம்பிக்கும். ஓகே, நம்ம டாபிக்குள்ளே வருவோம் மீண்டும். என்னென்னா, நம்ம வந்து இந்த சொல்லியிருந்தது தான், நம்ம நல்லா இருந்தால் தான் நம்ம குடும்பத்தை நல்லா வந்து வச்சுக்க முடியும். மனிதன் மட்டும்தான் நம்ம சந்தோஷமாக இருக்கிறதையும் தாண்டி மற்றவங்களையும் வந்து சந்தோஷப்படுத்த முடியும். அப்படிப்பட்ட ஒரு பிறவி நம்ம வந்து எடுத்திருக்கோம். அதை வந்து பயனுள்ளதாக வந்து கொண்டுட்டு போவோம். நம்ம சந்தோஷமாக இருக்கிறத மட்டும் நம்ம கூட இருக்கவங்களையும் சந்தோஷமாக வச்சுக்க மனிதர்களால் மட்டும்தான் முடியும். மனிதர்களால் மட்டும்தான் நம்ம கூட இருக்கவங்களையும் சந்தோஷமாக வச்சுக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு பிறவி எடுத்திருக்கோம். நம்ம அதை பயனுள்ளதாக ஆக்கிக்குவோம். உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் நான் என்ன சொல்ல வரேன்னு. கோவப்படாமல், சண்டை போடாமல், நம்ம வீட்டில் நம்ம அட்லீஸ்ட் நம்ம எல்லாரையும் சந்தோஷப்படுத்த முடியலனாலும் நம்ம குடும்பத்தை சேர்ந்தவங்களையாவது நம்ம சந்தோஷமாக வச்சுக்க முயற்சி பண்ணுவோம். சாய் அதை தான் விரும்புவார். அமைதியான வீட்டில், சந்தோஷமான இடத்துல தான் தெய்வங்கள் குடிக்கொள்ளும். சண்டை, சச்சரவு, கோபம் அந்த மாதிரி இடத்துல தெய்வங்கள் குடிக்கொள்ள மாட்டாங்க. நமக்கு நல்லாவே தெரியும். உங்கள் வீட்டில் மற்றவங்க எல்லாரும் கோவப்படுறவங்களாக இருந்தால் கூட அந்த கோவத்தை குறைக்கிற ஆளாக நீங்கள் இருங்க. சரிங்களா? ஒருத்தங்க யாரோ நம்மளோட பசங்களோ இல்லை நம்ம வாழ்க்கை துணையோ கணவனோ மனைவியோ யாராக வேணா இருக்கட்டும், சண்டை போட்டால் கூட நம்ம வந்து அதை பொறுத்துக்கிட்டு கொஞ்சம் அமைதியாக இருப்போம், விட்டு பிடிப்போம், எல்லாம் சரியாகும். என்னெல்லாம் எங்கள் வீட்டில் அப்படி தான் விட்டு பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. இல்லைனா எங்கள் வீட்டிலலாம் என்ன ஓடி போயிருப்பாங்க என்னை விட்டுட்டு. அந்தளவுக்கு கோவம் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிட்டுருக்கு. எல்லாம் ஃபுல்லாக சரியாயிடும். நம்ம சாய்கிட்ட இருக்கோம். அப்போ நம்ம அதை மாற்றிக்க முயற்சி பண்ணணும். அதனால் கோவப்படாதீங்க. உங்கள் வீட்டில் இருக்கவங்கள சந்தோஷமாக வச்சுக்கோங்க. எல்லாமே நல்லபடியாக நடக்கும். மறந்துடாதீங்க, வருகிற வியாழக்கிழமை 22ஆம் தேதி அன்றைக்கி மதியம் 2 மணிக்கு நம்ம குரு சரித்திரம் பாராயணம் ஆரம்பிக்க போகிறோம். தினமும் மதியம் 2 மணிக்கு பதிவுகள் வர ஆரம்பிச்சிடும். 22ஆம் தேதியிலேருந்து அடுத்த 48 நாட்கள் தொடர்ந்து கலந்துக்கோங்க. பாராயண நிகழ்வு முடிஞ்சதுக்கப்புறம் குரு பூர்ணிமா அன்னைக்கு உங்கள் சாய்கிட்ட உங்களுக்கு என்ன வேணுமோ அதை கேளுங்க. நிச்சயமாக இந்த தவம், இந்த 48 நாள் தவம் உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும் உங்களோட வாழ்க்கையில். இதில் மாற்று கருத்துங்கிறதே கிடையாது. நம்பிக்கையோடு கலந்துக்கோங்க. நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும். ஓம் சாய்ராம்.